What's up people? This is Prakash from One Life. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைட் வீடியோ. சண்டே இன்னைக்கு. யூஸ்வலி சென்னையில் ஈசிஆர் சைடில் வந்து சண்டே நிறையா ரைடர்ஸ் போவாங்க. ஸோ நானும் பெருசாக சண்டே ரைடுன்னு நான் எதுவும் பெருசாக போனதில்லை. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஒரு மலைக்கே இந்த நிலைமை ஆயிடுது. எங்கண்ணா? நான் 500ண்ணா. ஸ்கேனர் தாங்க. அப்படியாண்ணா? என்னண்ணா? 6:23ண்ணா. I'm on my way to my Sunday ride. ஸோ ஈசிஆர் வரைக்கும் அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஈசிஆர் மேபி மகாபலிபுரம் வரைக்கும் போவேன்னு நினைக்கிறேன். பீச்சுக்கெலாம் இல்லை, ஜஸ்ட்டு ரைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தேன். பார்க்கலாம் எவ்வளோ அப்போ மூடு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஈசிஆர் வந்துட்டேன். இங்கேருந்து அப்படியே மகாபலிபுரம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். மகாபலிபுரம் போயிட்டு பீச் போவேனா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் சும்மா ரைட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தேன். ஸோ பார்க்கலாம். சிக்னலாக என்னென்னு யாருமே தெரிலையே. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் ரைட் போய். ஆல்மோஸ்ட் ஒரு 2 months 2.5 months இருக்கும்னு நினைக்கிறேன். 3 monthsே இருக்கும். சரி ரொம்ப நாள் ஆச்சே, சும்மா எங்கேயுமே போகாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 40 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வீட்டில் இருந்து. ஸோ அதான் கிளம்பிட்டேன். நேற்று நைட்டு வரைக்கும் எனக்கு பிளான் இல்லை. நேற்று நைட்டு தான் பிளான் பண்ணி வந்தேன்.
காலையிலேயே செக்கிங்கு. போகலாமான்னு கேட்டுக்குவோம், இல்லைன்னா அடுத்து அது வேற பஞ்சாயத்து. நேற்று வரைக்கும் பயங்கர மழை சென்னையில். நேற்று நைட்டு வரைக்குமே சம மழை. வெளியிலேயே போக முடியல கொஞ்ச நாளாக. எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு. வெளியில் போனாலே ஒரு மாதிரி நசன்னு இருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. நேற்று நைட்டு வரைக்கும் வெதர் ரிப்போர்ட் பார்த்துட்டே இருந்தேன், இன்றைக்கி போக முடியுமா போக முடியாதா என்னென்னு. அப்புறம் மார்னிங் பார்த்தேன் கொஞ்சம் ஸ்கைலாம் கிளியராக இருந்தது. அப்புறம் கிளம்பிட்டேன். கிளைமேட் நல்லா இருக்குது, ரொம்பவும் ஹாட்டாக இல்லை, கூலிங்காக தான் இருக்குது. ஏன்னா நவம்பர் வந்ததுனால காலையிலலாம் நல்ல மிஸ்ட் இருந்தது. ஃபாகியாக தான் இருக்குது சென்னையில் இப்போ கொஞ்சம் நாளாக. ஒரு 10-15 டேஸ் முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் வெயில் அடிச்சது. பட் இப்போது ஓகே தான். நிறையா பைக் ரைடர்ஸ் வருவாங்க யூஸ்வலி சண்டே. இன்றைக்கி யாரையும் பெருசாக காணும். எல்லாரையும் அந்த டோல்கேட்டில் பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. இல்லைன்னா நேரத்துக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முட்டுக்காடு பிரிட்ஜு காலையிலேயே வந்துடுறாங்கப்பா. டைம் என்ன, ஹார்ட்லி 6:30 6:40 அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னல் ஃபாலோ பண்ணுறது இல்லையாடா யாரும் இங்கே. சிக்னலில் யாருமே நிற்க மாட்றாங்க. நமக்கும் நிற்கணுமா வேணாமான்னு தெரில. வீட்டுக்கு போனவுடனே சர்ப்ரைஸாக நோட்டீஸ் அனுப்பிச்சிடாங்கடா. லெஃப்ட் சைடில் தான் ஆக்சுவலாக பீச்சு. இதுக்குள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் பீச் போயிடலாம். பட் ஆனால் பைக்கில் போக முடியுமான்றது தெரியல. பைக் ரொம்ப வைப்ரேட் ஆகுது, என்னன்னு தெரில. யூஸ்வலாக இவ்வளோ வைப்ரேட் ஆன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை ரொம்ப நாள் கழித்து ஹை ஸ்பீட்ஸில் போகிறதுனால அப்படி ஃபீல் ஆகுதான்றதும் தெரில. ஏன்னா யூஸ்வலாக 100-110 அதுக்கு மேலே வண்டியும் போகாது, நானும் போக மாட்டேன். பட் கொஞ்சம் பஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் பீச்சு. காலையிலே வந்துடுறானுங்க. சண்டே மார்னிங்கு இதெல்லாம் பார்க்குறதே இல்லை நம்ம மக்கள்ஸ். எனி டே சண்டே ரைடுக்கு இவ்வளோ பெரிய லக்கேஜாக நினச்சிக்காதீங்க. ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் ரைடுக்கு இந்த ரெண்டு லக்கேஜும் எப்போவுமே பைக்கில் இருக்கிறது. அதை நான் ரிமூவ் பண்ணுறதே இல்லை. இந்த இதில் என்னோடய கேமரா இருக்குது. கொஞ்சம் வீடியோஸ் ஆர் ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கலான்னு எடுத்துகிட்டு வந்தேன். பார்க்கலாம் எங்கேயாவது நின்று எதாவது எடுக்கல முடியும். நல்லா காமாக இருக்குது, கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது. சூப்பர் பைக்ஸில் பறக்க தான் செய்கிறாங்க இந்த ரோட்டில்.
ஈசிஆரில் யூஸ்வலாகவே ஸ்பீடு தான், ஃபாஸ்ட்டாக தான் போவாங்க. ஆனால் சூப்பர் பைக்கில் செம ஃபாஸ்ட்டாக போகிறாங்க இந்த ரோட்டில். தெரில, மேபி அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சா என்னன்னு தெரில. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பறந்துடுறானுங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறானுங்க. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தேன். ஒரு பீச் கொஞ்சம் காலியாக இருந்தது. பீச் மண்ணாக இருக்கா. உள்ளே வந்தாச்சு. ஆனால் பைக்கு தான் இங்கே நிற்குமான்னு தெரில. ஏதாவது கல் கட்டை ஏதாவது வச்சு தான் நிற்க வைக்கணும். கல் கட்டையை நான் இங்கே தேடுவேன் இந்த இடத்துல. டயர் பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. நிற்குமான்னு தெரில. உங்கள் வண்டிக்கு தெரியுமா? உங்கள் வண்டிக்கு பின்னாடி பீச் மறைக்குமான்னு? எனக்கு பிரச்சனை இல்லை. ரொம்ப கஷ்டம். அதிசயம்.
ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour இங்கேயே இருந்திருப்பேன். ஒருத்தர் வந்தார், அதோ போயிட்டுருக்காரு நேராக, க்ரீன் கலர் ஹெல்மெட். அவர் கொஞ்ச நேரம் இங்கே தான் இருந்தார். ஃபஸ்ட்டு அங்கே தான் நின்றுருந்தேன். அப்புறம் அவர் இங்கே வந்தார். ப்ரோ நான் அங்கே போகிறேன், நான் அங்கே போயிட்டேன்னா நீங்கள் வந்துடுங்க ப்ரோ அப்படின்னு. சரி ப்ரோ. ஏன்னா இந்த வண்டி பயங்கர லூஸாக இருக்குது சாண்டு. ஒரு வேளை கீழே விழுந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த வண்டியை வந்து நம்மளால் தூக்கி எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பெரிய பாடாயிடும். அதனால தான் சரி. நான் ஃபஸ்ட்டு வரும்போது யாருமே இல்லை. இப்போ பார்த்தா ஒரு குட்டி ஊரே வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்களா வண்டியெல்லாம் அங்கே பார்க் பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்தார், ஒரு தார், ரெட் கலர் தார் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலியாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு, புதுசாக வாங்கியிருப்பாங்க போல் தார் வாங்கிட்டு வந்து ஒரு ரவுண்டு இந்த பிரிண்ட்லாம் அவர் போட்டு போனது தான். பைக் நிற்கவே இல்லை. அப்புறம் அந்த தர்மாக்கோல் ஒன்று இருந்தது, அதை வச்சு தான் எப்படியோ மேனேஜ் பண்ணி நிற்க வச்சுருக்கோம். ஸோ கிளம்ப வண்டி தான் போவோமா, பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி. ஓகே, ஏதோ மிஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். Oh my God. ரொம்ப நேரம் வெயிலே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நல்ல ரெய்னி சீசன்ன்றதுனால நான் வரும்போது சூரியனை பார்த்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் மறைஞ்சிருச்சு க்ளவுட்ஸில். இப்போ தான் அதுக்கப்புறம் வெயிலே அடிக்குது. இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன்னா போஸ்ட் பண்ண மாட்டேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரு பிளானில் வந்தேன், பட் நடுவில் அந்த பீச் பார்த்ததும் அந்த பீச்சுக்குள்ளே போனேன். அப்படியே அங்கே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. வந்துட்டேன். ஆக்சுவலாக மகாபலிபுரம் தான் அதுவே. அதுலேருந்து இன்னும் ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாபலிபுரம். மகாபலிபுரம் வரைக்கும் போகலான்னு தான் வந்தேன். அதுக்கப்புறம் பிளானை மாற்றிட்டேன். ஸோ ஃப்ரண்ட்டில் அவர் போயிட்டுருக்காருல, ஆக்சுவலாக அவர் தான். நான் ஃபஸ்ட்டு பீச்சில் கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்தார். அவர் கொஞ்சம் முன்னே போனார். அப்புறம் நான் போனால் நீங்களும் வந்துடுங்க அப்படின்னாரு. அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கலாம். அப்புறம் அவர் கூட போய் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் ரேண்டமாக வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு ஏதாவது ஒரு டீ கடை இருக்கும், நல்ல டீ கடை. 2-3 டீ கடையை பேசிட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஷார்ட் ரைடு தான் இது. ஹார்ட்லி ஒரு 40 கிலோமீட்டர்ஸு. ஒரு 1 hour வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நடுவில் நின்று கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் அப்படியே பேசிகிட்டே வர்றதுக்கு அப்படியே லேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒரு சங்கடமான ஒரு டெலிகேட் பொசிஷனில் இருக்கேன். என்னென்னா அவரை அங்கே பார்த்து பேசியாச்சு. இப்போ நான் முந்தி போனால் ஒரு வேளை தப்பாக நினச்சிப்பாரோ அந்த மாதிரிலாம் தோணும். பாதி நேரம் நான் எங்கேயாவது லாங் போகிறேன்னா கூட வேறு யாராவது ஒரு ரைடரை பார்த்தோன்னா, ஒன்ஸ் அவங்க என்னை பாஸ் பண்ணிட்டு போகிறாங்கன்னா மறுபடியும் அவங்கள நான் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பேன். ஒருவேளை இவன் ஃபாஸ்ட்டாக போகிறான்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி போகிறானோ அந்த மாதிரி
அப்படின்னு நம்ம போகிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். அதனாலே பாதி நேரம் பின்னாடியே தான் போவேன். அதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா வேணால் ஓவர்டேக் பண்ணி போவேன். இப்போ கூட அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருக்கேன். Triumph. ஒரு காஃபியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஈகோ ஹர்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மோட்டார் சைக்கிள் லிஸ்ட்டில் சொல்கிறேன், நீங்கள் தான் பெரிய பைக் வச்சுருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய பைக் வச்சுருக்கவன் இருப்பான். நம்மளோட பெரிய பைக் வச்சுருக்கிறவன் அவனோட பெரிய பைக் வச்சுருக்கிறவனை பார்த்து ஒரு ஈகோ ஹர்ட் ஆகும். ஏன்னா அவ்வளோ சூப்பர் பைக்ஸு எல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ் மோட்டார் சைக்கிள்ஸ். 1250 GS, அப்புறம் ஹார்லி டேவிட்சன் ஆக்சுவலாக என்னால் வீடியோவில் காட்ட முடியல. நான் அங்கே டீ கடையில் நின்றுட்டு இருக்கும்போது செமையாக இருந்துச்சு. ஃபேட் பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ஹார்லி டேவிட்சன். நல்ல சங்கி டயர்ஸு. ஹார்லி டேவிட்சன்னாலே சங்கி டயர்ஸ் தான். பட் அந்த வண்டி பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சு, குரோம் ஃபினிஷில். ஆல்மோஸ்ட் நானும் சிட்டிக்குள்ளே என்ட்ராக போகிறேன். இதுக்கு மேலே காட்டுறதுக்கும் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் த யூஷுவல் ஸ்டஃப் தான். ஸோ பை ஃபார் நவ்.